ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த 3வது ப்ரோமோ பொறுத்தவரை கமருதீனோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வர்றது மட்டும் இல்லங்க, பார்வதியை போட்டு பொளந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஃபேமிலி ரவுண்ட பொறுத்தவரை பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரோட ஃபேமிலிக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல ரொம்ப எல்லை மீறி நடந்துகிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இவங்க ஃபேமிலி இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருந்துச்சு. அந்த வகையில பார்வோட அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் பார்வோட அம்மாவை பொறுத்தவரை எல்லாருமே என்னோட குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே பாசிட்டிவா பேசி பழகிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் எந்தவித வன்மத்தையும் காட்டல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கமருதீனோட அக்காவை பொறுத்தவரை செம காண்ட்ல தான் உள்ள வர்றாங்க. அதாவது கமருதீனுக்காக அவங்களோட அக்காவும் அக்காவோட குழந்தையும் அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்டும் உள்ள வர்றாங்க. அவரோட ஃப்ரெண்டை பொறுத்தவரை பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு. கமருதீன் வந்து ஹீரோ மெட்டீரியல், அவனை பொறுத்தவரை காதல்லாம் எதுவுமே பண்ணல, பாரு வலையில அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு செமையா முட்டெல்லாம் கொடுத்திருப்பாரு. என்னப்பா பாரு அவனை என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டா சுத்திட்டு இருக்கா, என்னங்கடா கமருதீன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கமருதீனோட அக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது வாங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கூப்பிடுறாங்க. அக்கா தாமா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வதிக்கு ஒரு நோஸ் கட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கமருதீனோட ஃப்ரெண்ட் வந்து என்னடா கேம்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது கமருதீனை பொறுத்தவரை கேம்லாம் சூப்பரா போகுது மச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் கிட்ட அவங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ கேம் ஆடதான்றா வந்திருக்க, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற இடமாடா இது. அது மட்டும் இல்லாம நான் வரும்போதே பார்வதி பொறுத்தவரை வாங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ணா. அந்த இடத்துல அக்கான்னு தானே சொன்ன, நீ எனக்கு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உண்மையாவே அவ எனக்கு தங்கச்சி தான்டா, நம்ம குடும்பத்துக்கு அவ வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி கமருதீனோட அக்கா வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இந்த ப்ரோமோ காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறமா கமருதீனோட அக்கா பார்வதி கிட்ட என்ன பேச போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. ஆமாங்க, கேம் ஷோ நடந்துகிட்டு இருக்குது, அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் வந்துருச்சு அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஆனா காதல் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வந்த வேலையை பார்க்கணும்ல. அந்த வகையில இந்த காதலுக்கு ஒரு எண்ட் கார்டை போட்டு கடைசி 3 வாரங்களாவது மக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாம பாருவோட கேமை பொறுத்தவரை கடந்த 2 வாரங்களா பாரு எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியாம போயிருச்சு. அவங்கள பொறுத்தவரை கமருதீன் மேல காதல் மயக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்து பாரு வெளியே வருவாங்களா, கமருதீன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை கமருதீன் அக்காவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.